கையில் ₹1 கூட இல்லாமல் நண்பர்கள் வீட்டில் தங்கி வாடகைக்கு கூட வழியில்லாமல் இருந்த ஒரு நபர் இன்று உலகின் மிகப்பெரிய பணக்காரர். 2025 கணக்குப்படி $700 பில்லியன் அதிபதி. இது எப்படி சாத்தியமானது? இது அதிர்ஷ்டமா அல்லது அறிவா? எலான் மஸ்கின் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் அந்த 5 ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். மஸ்க் இன்று கோடீஸ்வரராக 2025 கணக்குப்படி $700 பில்லியன் அதிபதி. இது எப்படி சாத்தியமானது? இது அதிர்ஷ்டமா அல்லது அறிவா? எலான் மஸ்கின் இந்த அசுர வளர்ச்சிக்கு பின்னால் இருக்கும் அந்த 5 ரகசியங்களை இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். மஸ்க் இன்று கோடீஸ்வரராக இருக்கலாம், ஆனால் அவர் சந்தித்த சோதனைகள் மிக அதிகம். கல்லூரி காலத்தில் பணம் இல்லையென்றால் தன்னால் வாழ முடியுமா என சோதிக்க ஒரு நாளைக்கு வெறும் $1 செலவில் ஹாட் டாக்ஸ் மற்றும் ஆரஞ்சு பழங்களை மட்டுமே சாப்பிட்டு ஒரு மாதம் வாழ்ந்து காட்டினார். உச்சகட்டமாக 2008 ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட்கள் 3 முறை தோல்வியடைந்தன. டெஸ்லா நிறுவனம் நஷ்டத்தில் இருந்தது. தன்னிடமிருந்த $180 மில்லியன் பணத்தையும் நிறுவனத்திற்காக செலவழித்துவிட்டு வாடகை கட்டக்கூட வழியில்லாமல் நண்பர்களிடம் கடன் வாங்கினார். ஆனால் அந்த 4வது ராக்கெட் முயற்சி வெற்றியடைந்தது. அதுதான் மஸ்கின் தலையெழுத்தையே மாற்றியது. 1. அனைத்தையும் பணயம் வைப்பது. நம்மில் பலர் கொஞ்சம் பணம் வந்தாலே சேமிக்க நினைப்போம். ஆனால் மஸ்க் Zip2 விற்றபோது கிடைத்த 22 மில்லியனை பேபால் போட்டார். பேபால் விற்றபோது கிடைத்த 1 வெற்றி, இல்லையேல் அழிவு. இதுதான் மாஸ்கின் பாணி. 2. அடிப்படை கொள்கை சிந்தனை. ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ் திங்கிங். மற்றவர்கள் முன்பு இப்படித்தான் செய்தார்கள் என்று யோசிப்பார்கள். ஆனால் மாஸ்க் ஏன் இப்படி செய்ய வேண்டும் என யோசிப்பார். ஒரு ராக்கெட் செய்ய ஆகும் மூலப்பொருட்களின் விலை வெறும் 2% தான் என்பதை உணர்ந்து அவரே சொந்தமாக ராக்கெட் தயாரித்து செலவை குறைத்தார். 3. எதிர்கால தேவையை கணித்தல். மாஸ்க் சாதாரண பிசினஸ்களை செய்வதில்லை. பெட்ரோலுக்கு பதில் எலக்ட்ரிக் கார் டெஸ்லா, விண்வெளி பயணம் ஸ்பேஸ்எக்ஸ், செயற்கை நுண்ணறிவு XAI என எதிர்கால மனித குலத்திற்கு எது தேவையோ அதை கையில் எடுத்தார். 4. விளம்பரத்தை விட தரம் முக்கியம். டெஸ்லா விளம்பரத்திற்காக $1 கூட செலவு செய்வதில்லை. தரமான பொருளை உருவாக்கினால் மக்கள் தேடி வருவார்கள் என்பது அவர் கொள்கை. அந்த பணத்தை அவர் ஆராய்ச்சியில் R&D முதலீடு செய்கிறார். 5. விடாமுயற்சி மற்றும் வேகம் டிட்டர்மின்ட். தோல்விகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதும் மிக வேகமாக அதிலிருந்து மீண்டு வருவதுமே மாஸ்கின் பலம். எனர்ஜெட்டிக். நாம் மாஸ்காக என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் கேள்வி கேளுங்கள். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ரிஸ்க் எடுக்க தயங்காதீர்கள். தோல்விகள் எல்லோருக்கும் வரும். அதை தாண்டி எப்படி எழுகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். எலான் மஸ்கின் எந்த குணம் உங்களுக்கு பிடிக்கும் என்பதை கமெண்ட் செய்யுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.